ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டுருக்கும். அப்படி இருக்கும்போது நாளைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டிக்கு என்னென்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டியோட மேஜராக இருக்கக்கூடிய நாளைக்கு ரெசிஸ்டன்ட் எது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தவரைக்கு 24,381 அப்படின்றது நாளைக்கு ஒரு மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட் 24,381 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் 24,438 அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும். அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் 24,473 அடுத்த ரெசிஸ்டன்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 24,530 தேர்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது அப் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ண அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட் இதெல்லாம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி ஒரு மேஜர் சப்போர்ட்டு அப்படின்ற பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 24,290 ஒரு மேஜர் சப்போர்ட். ஓகேங்களா? இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை தான் நம்ம டெலகிராம் குரூப்லையும் அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக் அவுட் பண்ணிட்டு இந்த இடத்துல கன்சல்டேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு நாளைக்கு இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணியே கிட்டத்தட்ட நாளைக்கு 24,290 சப்போர்ட் மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வரும். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,233 அப்படின்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆகும். செகண்ட் சப்போர்ட்டு 24,198 செகண்ட் சப்போர்ட் ஆகும். தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 24,141 ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 24,106 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இதில் டவுன் ட்ரெண்ட் ஆகிறதான சப்போர்ட்டு அது ஓகே. இப்போ டவுன் ட்ரெண்ட் ஆனிச்சுன்னா இதெல்லாம் சப்போர்ட்டு, அப்சைடு போணுச்சுன்னா ரெசிஸ்டன்ட் பார்த்துட்டோம். இப்போ கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 24,290க்கும் 24,381க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் இருக்கிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியாவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நோ ட்ரேடிங் ஏரியாவில் மார்க்கெட் ட்ராவல் ஆகிற பட்சத்தில் ப்ரீமியம் மெல்ட்டிங் அண்டு கன்சல்டேஷன் ஜோனை நம்ம இது நினைவில் கொண்டு வைக்கணும். ஏன்னா இந்த இடத்துல இன்பிட்வீன் லைனில் 24,325 ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த 24,325க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டுக்கு வரலாம், இல்லைனா மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கு வரலாம். இதுதான் இந்த இடத்துல நோ ட்ரேடிங் ஏரியாவை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இருக்கிற பட்சத்தில் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் இன்ட்ராடே பொறுத்த அளவுக்கு. ஓகேங்களா சார்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் என்ன பண்ணுறதை பார்த்துருவோம். ஸோ அதேமாதிரி இவங்களுக்கும் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன் பேங்க் நிஃப்டிக்கும். இப்போ மேஜர் சப்போர்ட் என்ன பண்ணுறதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மேஜர் சப்போர்ட்டு 55,200 அப்படின்றது மேஜர் சப்போர்ட். இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 55,097 ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆகும். செகண்ட் சப்போர்ட்டு 54,964 செகண்ட் சப்போர்ட் ஆகும். தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் 54,818 தேர்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும். இதெல்லாம் டவுன் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா அடுத்தடுத்த சப்போர்ட்டு. ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தவரைக்கு 55,582 ஒரு மேஜர் ரெசிஸ்டண்ட்டு. ஸோ இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 55,687 அடுத்த ரெசிஸ்டன்ட் அண்ட் 55,820 அடுத்த ரெசிஸ்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 55,966 அண்ட் 56,000 அதுக்கப்புறம் 56,200 இதெல்லாம் அடுத்தடுத்த ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது அப் ட்ரெண்ட் ஆகிறதுச்சுன்னா இதெல்லாம் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதுமாதிரி ஒரு கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 55,200க்கும் 55,582க்கும் இன்பிட்வீனில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 382 பாயிண்ட் நோ ட்ரேடிங் ஏரியாவாக மென்ஷன் பண்ணியிருக்கும். இன்பிட்வீன் லைனை பொறுத்தளவுக்கு 55,350 ஒரு இன்பிட்வீன் லைன். இந்த இன்பிட்வீன் லைனுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் ஒன்று ரெசிஸ்டன்ட் மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கு போகலாம், இல்லைனா மேஜர் சப்போர்ட்டுக்கு வரலாம். அதுதான் கான்செப்ட். ஸோ அதனால் நோ ட்ரேடிங் ஏரியாவில் இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் கன்சல்டேஷன் ஜோனாக தான் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஒரு அப் ட்ரெண்ட் அண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எல்லாம் நாளைக்கு கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சிங்க. இந்த லெவல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டிக்கு மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 26,107 மேஜர் சப்போர்ட்டு. ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அடுத்த சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 26,060 அப்படின்றது அடுத்த சப்போர்ட்டு. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 26,000 மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு ரவுண்ட் ஃபிகர். ஸோ இந்த 26,000 பிரேக் அவுட் பண்ணால் ஃபர்தர் ஒரு டவுன் ட்ரெண்டு, அதாவது 25,935 அதுக்கப்புறம் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய டேவோட லோ கிட்டத்தட்ட 25,800 அப்படின்றது தான் அடுத்த சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பொறுத்தளவுக்கு நாளைக்கு 26,280
280 ஒரு ரெட் லைன் போட்டிருக்கிறது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,280 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 26,326 அடுத்த ரெசிஸ்டன்ட், 26,386 செகண்ட் ரெசிஸ்டன்ட், தேர்ட் ரெசிஸ்டன்ட் பொறுத்தளவுக்கு 26,451 தேர்ட் ரெசிஸ்டன்ட், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 26,500 அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அதேமாதிரி கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 26,100க்கும் 26,280க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ஒரு 180 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நோ ட்ரேடிங் ஏரியாவாக மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ இதில் இன்பிட்வீன் லைனாக 26,171 அப்படின்றது 73 மென்ஷன் பண்ணியிருக்கும். இந்த இன்பிட்வீன் லைனில் மிட் லைனுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ இல்லை கீழே ஓப்பன் ஆகுதோன்ற பட்சத்தில் கீழே வந்து மேஜர் சப்போர்ட் எடுக்கலாம், இல்லை மேஜர் ரெசிஸ்டன்ட் எடுக்கலாம். நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னா இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே போகலாம். அதுமாரி நல்ல ஒரு ரெக்கவரி ஆக போகுது அப்படின்னா இந்த கீழே ஓப்பன் ஆகின மார்க்கெட் வந்து மேலே வந்து மேஜர் ரெசிஸ்டன்ட்டை பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தராக வந்து அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகலாம். இதுதான் வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஓகேங்களா மார்க்கெட்டில். அதை வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து A to Z வந்து நம்ம வந்து இதில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க. கண்டிப்பாக வந்து கோர்சஸ் வந்து ஃப்ரீயாக வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவோட லிங்க்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ராடே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அதனால் வந்து டெலகிராம் குரூப்பில் மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க. நிறைய ஃபேக் சேனல்லாம் இருக்குது, இது நம்பி ஏமாற வேணாம். தேங்க்யூ நம்பா.